உயிரான இறைவனில் இணைந்திடவே உள்ளத்தை கொடுத்து உரிமையில் திளைத்து உயிரான இறைவனில் இணைந்திடவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் இன்று இந்த திருப்பலியிலே இணைந்து பங்கெடுக்கின்ற அருட்தந்தை அவர்களோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஒரு நாளை, இன்னும் ஒரு வாரத்தை இறைவன் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லி ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் சவாலான நம்முடைய வாழ்வு ஆண்டவருடைய அருளால் ஆசிரால் ஆற்றுப்படுத்தப்பட்டு மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ ஜெபிப்போம். நாளையிலிருந்து தொடங்க இருக்கின்ற புதிய கல்வி ஆண்டிலே நம்முடைய குழந்தைகள் அனைவரும் சிறப்பாக படிக்கவும் ஒளிமயமான எதிர்காலத்தை இறைவன் அவர்களுக்கு தரவும் அன்னையினுடைய பரிந்துரையோடு இந்த புதிய கல்வி ஆண்டை ஆரம்பிப்போம். அன்னையின் அன்பு பக்தர்களை, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health Velangani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உண்மையாக ஆண்டவருடைய திருவுளத்திற்கு ஏற்ப நீதியோடு வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற அனைவருக்கும் வாழ்வு சவாலானது. முடியும் என்ற இறைவனது துணையோடு வாழ கற்றுக்கொண்டால் முடியும். முடியாது என்று சாக்கு போக்குகள் சொல்ல கற்றுக்கொண்டால் வாழ்வு சவாலாக இருக்காது, அது மிகவும் ஏமாற்றம் தரக்கூடிய ஒன்றாக மாறும். ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோம். நாம் இருக்கின்ற இந்த நிலையிலேயே எப்படி உண்மை உள்ளவர்களாக வாழ முடியும், மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க முடியும் என்று ஆண்டவரிடமும் அன்னை வழியாகவும் ஜெபிப்போம். வாழ முடியாது என்று கோழைத்தனத்தோடும் சாக்குப்போக்குகளை சொல்லி வாழ்ந்த நேரங்களுக்காகவும் ஆண்டவரிடம் நம்முடைய பலவீனத்திற்காகவும் பாவங்களுக்காகவும் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து
நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நம் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. வாழ்வின் ஊற்றாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும், உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும், உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள் புரிந்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருக்கிறது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்ற பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துவுக்கும் அவள் வித்துவுக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 130. ஆண்டவரிடமே உள்ளன. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதர் உமக்கு அஞ்சி நடப்ப. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம்.
சகோதர சகோதரிகளே, நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கு ஒப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே, எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பதும் எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு அந்நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. எனவே நாங்கள் மனம் தளருவதில்லை. நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம்தான் நீடிக்கும். ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். நாங்கள் காண்பவற்றை அல்ல, நாங்கள் காணாதவற்றையே நோக்கியே வாழ்கிறோம். அவை நிலையற்றவை, காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை. நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனிதன் கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். மேலும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கின்றது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே அவர் அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது: சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்?
தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னை எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்கவும் முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டிற்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவரானும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தூய ஆவியை பழித்துரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவர். ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீயாவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரரும் வெளியே நின்று கொண்டு அவரை வர சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, பொது காலத்தில் 10வது வாரத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். சவாலான வாழ்வு என்ற ஒரு சிந்தனையோடு இந்த மறையுரையை ஆற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நற்செய்தியை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று, இயேசுவின் மீதான தவறான எண்ணம். இரண்டாவது, தூய ஆவியாரை பற்றி இயேசு கூறிய ஒரு சிறிய போதனை. மூன்றாவது, இயேசுவின் உண்மையான உறவினர்கள். முதல் பகுதியிலே இயேசு அவருடைய ஊரிலே போதித்து கொண்டிருந்தார். வல்ல செயல்கள் பல ஆற்றினார். தான் மெசியா என்றும் இறை விழுமியங்களையும் இறை ஆட்சிகளை பற்றியும் தெளிவாக அவர்களுக்கு எடுத்துச் சொன்னார். அவர் போதித்து கொண்டிருந்த பொழுது உணவு அருந்துவதற்கான நேரம். ஆனால் அவர் அதை பொருட்படுத்தாமல் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தார். ஆகவே அவருடைய ஊரில் இருந்தவர்கள், நாம் எப்படி படிக்கிறோம், அவரை அழைத்து வந்தார்கள். வாங்க வந்து சாப்பிடுங்க, நேரம் ஆச்சு, என்ன சாப்பிடாமலே எல்லாம் செய்கிறீங்களே என்று அக்கறையாக அவரை அழைத்து வந்ததாக மார்க் பதிவு செய்யவில்லை. மாறாக மார்க் எப்படி பதிவு செய்கிறார், அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள். யாரை பிடித்து கொண்டு வருவோம்? அடங்காத ஆளாக இருக்கணும், பெரிய ரவுடிசம் பண்ணுற ஆளாக இருக்கணும், அல்லது அடாவடித்தனம் பண்ணுற ஆளாக இருக்கணும், அல்லது சற்று புத்தி பேதலித்தவராக இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவரைத்தான் பிடித்து கொண்டு வர முடியும், மற்றவர்களை அழைத்து வர முடியும். ஆகவே அழைத்து வருவதற்கான வார்த்தை இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனாலும் மார்க்கு அங்கு நடந்த நிகழ்வை அப்படியே பதிவு செய்கிறார். அவருடைய ஊர் மக்கள் அவரை பிடித்து வரச் சென்றார்கள். ஆகவே இயேசுவை ஒரு விதமான புத்தி தடுமாறியவர், பளிச்சுன்னு சொல்லணும்னா லூசு என்று அவருக்கு ஒரு பட்டத்தை அவர்கள் செய்கிறார்கள், கொடுக்கிறார்கள். ஆகவே இது அவர்கள் கொடுத்த அந்த பட்டம். இயேசு சற்று புத்தி தடுமாறி இருக்கிறார். அவங்களே சொல்கிறாங்க பின்னாடி, அவர் மதிமயங்கி இருக்கிறார். கொஞ்சம் லேசுங்க, அவன் ஒரு மாதிரி லூசு பையங்க, ஏதாவது கடவுளுங்கிறான், கத்திரிக்காங்கிறான், அதுங்கிறான், வாங்க போய் அவர் பிடிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் எருசலேமிலிருந்து அனுப்பப்பட்டிருந்த மறைநூல் அறிஞர்களும் வந்திருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இயேசுன்னு ஒரு ஆள் அங்கங்கே
பிதற்றிக்கிட்டு இருக்கான், போய் என்னான்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு. ஆகவே அனுப்பப்பட்ட அந்த பரிசேயர் மறைநூல் அறிஞர்கள் வந்து பார்த்த பொழுது அவர் செய்த வல்ல செயல்களை எல்லாம் பார்த்து அவர்கள் ஒரு புதிய பட்டத்தை தருகிறார்கள். மீண்டும் அவருடைய இமேஜை கெடுப்பதைப் போல ஒரு பட்டம். பெல்செபூல் என்று சொல்லக்கூடிய பேய்களின் தலைவனை வைத்துத்தான் இவன் பேய் ஓட்டுகிறான், ஆகவே ஒரு மேஜிக்காரன், இவன் இறையரசை பற்றியோ அல்லது இவன் செய்கின்ற புதுமைகளோ எதுவும் இந்த நாம் சொல்லுகின்ற நம்புகின்ற யாவையும் அதை சார்ந்த செயல்களும் அல்ல, இது பேயை வைத்து செய்கின்ற செயல், பேய் ஓட்டுகிறவன் என்று அவர்களும் அவரை பேய் பிடித்தவன், பேய்களின் தலைவன் என்று ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள். இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டார்கள் அந்த குடும்பத்தார். எந்த குடும்பத்தார்? இயேசுனுடைய குடும்பத்தார். அவருடைய பெற்றோர் மரியாள் மற்றும் சூசை அவர் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஒன்றுமே சொல்லவில்லை. சொல்லக்கூடாது என்பது அல்ல பொருள், ஆனால் இது சரியான நேரம் இல்லை என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். நீங்களும் நானும் இருந்தால் நம்ம பிள்ளை யாராவது மென்டல்னா அது யாராக இருந்தாலும் சரி, யார் பிள்ளையை பார்த்து மென்டலுங்கிற, ரெண்டில் ஒன்று ஆக்கிடுவேன் தெரியுமா, யாரை பார்த்து மென்டலுங்கிற என்று நாம் சண்டைக்கு சென்றிருப்போம். ஆனால் அவர்கள் சண்டை போட விருப்பம் இல்லை. காரணம், இவருடைய பயணம் இன்னும் தொடர வேண்டியது இருக்கிறது. இவருடைய பயணம் கல்வாரியில் சென்று உலக மீட்பராக அங்கே அவர் காட்டுகின்ற வரை நாம் இவருக்கு எந்த விதமான தொந்தரவும் செய்துவிடக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்தது அந்த குடும்பம். ஆகவே அந்த அன்னை கன்னிமரியாளும் மற்றவர்களும் அவரோடு இருந்தார்களே ஒழிய அவரை விட்டு விட்டார்கள், செல்லட்டும் என்று. பிறகு இரண்டாவது பகுதிக்கு வருகிறோம். இயேசு கிறிஸ்து தூய ஆவியாரை பற்றி ஒரு சிறிய போதனையை நாம் மார்க்கு எழுதிய நற்செய்தியிலே பார்க்கிறோம். விரிவான போதனை யோவான் நற்செய்தியில் தான் இருக்கிறது. ஆவியானவர் யார், அவர் என்ன செய்வார், எப்படி செயலாற்றுவார் என்பதெல்லாம் யோவான் நற்செய்தியிலே நாம் நிறைய பார்க்கிறோம். ஆக பேய் பிடித்தவன் என்று எருசலேமிலிருந்து வந்தவர்கள் சொன்ன பிற்பாடும் இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உதமை வழியாக அவரிடம் பேசியதாக நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அவர் ஆவியானவரை பற்றி அவருக்கு சொல்லுகிறார். நடந்த நிகழ்வுகளெல்லாம் உள்வாங்கி அவர்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார். யோவான் எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் இவ்வாறு அவர்களுக்கும் நமக்கும் சொல்லுகிறார். உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார். ஆக ஆவியானவருடைய ஒரு செயல் உண்மையை நோக்கி வழி நடத்துகிறவர். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் ஒரு தவறான பாதையில் இருக்கிறீர்கள். ஆகவே அந்த ஆவியானவர் என்பவரை நீங்கள் புரிந்து கொண்டால் உண்மையான வழிக்கு அவர் உங்களை அழைத்து செல்வார். ஆக உண்மைக்கு எதிரானது பொய், ஒளிக்கு எதிரானது இருள். ஆக இப்படிப்பட்ட இருள் நிறைந்த பொய்யான போலியான பித்தலாட்டமான ஒரு உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் உண்மை என்று நம்பி ஏமாறந்தும் போகிறீர்கள். பார்ப்பதற்கு அதுதான் கவர்ச்சியாக தெரிகிறது. மின்னுவதெல்லாம் பொன்னை போல் தெரிய எல்லோரும் ஓடுகிறீர்கள், வீட்டில் பூச்சிகளைப் போல விழுந்து சாகிறீர்கள் என்று சொல்லி அவர் உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துகின்ற ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் தான் உங்களை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த உண்மையை நோக்கி வழிநடத்துவதற்குத்தான் ஆதாம் ஏவாளை படைத்தார். அவர்களிடம் ஒரு சிலவற்றை சொன்னார். ஆனால் அவர்கள் அதைவிட கவர்ச்சியான பாம்பு சொன்ன அந்த பாடத்தை, அது சொன்ன அந்த பாடத்தை கேட்டு ஏமாந்து போனார்கள். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. நீங்கள் எப்பொழுது நான் வந்தாலும் சீரியலை பற்றி சொல்லுகிறேன் என்று தவறாக நினைக்கக்கூடும். இல்லை, உண்மை இதுதான். நம் மூளை செலவை செய்வதெல்லாம் வெளியிலிருந்து வரக்கூடியவைகள் தான். உள்ளிருந்து செயலாற்றுகின்ற ஆவியானவரை மறந்துவிட்டு வெளியிலிருந்து நம்மை ஆட்டி படைக்கின்ற சீரியல், தேவையில்லாத சிந்தனைகள், தீய நண்பர்கள், தீய பழக்க வழக்கங்கள் நம்மை ஆட்டி படைக்கின்றன. ஆகவேதான் ஆண்டவர் அவர்களை சொல்லுகிறார், நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ளவில்லை, நான் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. என்னை லூசு என்றீர்கள், முட்டாள், மதிமயங்கியவன் என்று சொல்லுகிறீர்கள், நான் பேய் பிடித்தவன் என்று சொல்லுகிறீர்கள். இல்லை, இவையெல்லாம் ஆண்டவருக்காக உண்மையை நோக்கி மக்களை வழிநடத்துகின்ற செயல்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே உண்மையான அந்த ஆண்டவருடைய செயலை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் நாம் யோவான் எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 44-45 அவர் எவ்வளவு அழகாக அடுக்கி சொல்லுகிறார் என்று பாருங்கள். யூதரும் சாத்தானும் என்ற அந்த தலைப்பின் கீழ் 44-45 யோவான் 8வது அதிகாரம். சாத்தானே உங்களுக்கு தந்தை, உங்கள் தந்தையின் ஆசைப்படி நடப்பதே உங்கள் விருப்பம். தொடக்க முதல் அவன் ஒரு கொலையாளி. அவனிடம் உண்மை இல்லாததால் அவன் உண்மையை சார்ந்து நிற்கவில்லை. அவன் பொய் பேசும் போது அது அவனுக்கு இயல்பாக இருக்கிறது. ஏனெனில் அவன் பொய்யின் பிறப்பிடம். நான் உண்மையை கூறுவதால் நீங்கள் என்னை நம்புவதில்லை. தான் உண்மை. இதுதான் அவர்களுக்கு அவர் எடுத்து காட்டுகிறார்.
ஆகவே இந்த ஆவியானவர் யார், அவர் எப்படி நாம் சார்ந்து வாழ வேண்டும் என்பதை அவர்களுக்கு உவமை வழியாக சொல்லித்தந்தார். ஆனால் இதெல்லாம் அவர்களுக்கு சிறிதும் காதில் விழவில்லை. ஆனால் அவர் சொல்ல வேண்டியதை கரெக்டாக, அவர் எதற்காக வந்தார், உண்மை என்பது என்ன, ஆவியானவர் யார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். மூன்றாவது பகுதி இயேசுவினுடைய உறவினர்கள் என்று நாம் பார்த்தோம், குடும்பத்தவர்கள். யாரெல்லாம் இறைவனது திருவுளப்படி நடப்பார்களோ அவர்களெல்லாம் உண்மையில் வாழ்பவர்கள். தன் நிலையை உறுதிப்படுத்துகிறார். உண்மையில் வாழுகின்ற அவர்கள்தான் உண்மையானவர்கள் என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் கடவுளுடைய திருவுளப்படி வாழ்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையானவர்கள், அவர்கள்தான் என்னை கண்டுபிடிக்க முடியும் என்று சொல்லி தன்னுடைய அனுபவத்தை விடுதலை பயண நூல் 19வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே கடவுள் கட்டளையை கொடுத்து, உங்களுக்கு வாழ்வையும் சாவையும் காட்டுகிறேன், நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்களோ அது உங்களுக்கு அமையும் என்று சொல்லி நீங்களே எல்லாம் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது மக்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், நாங்கள் கடவுள் சொல்வதைத்தான் செய்வோம். 10 கட்டளைகளை, அவருடைய திருவுளத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த கட்டளைகளைத்தான் நம்புவோம் என்று சொன்னார்கள். ஆனால் வாழ்ந்தார்களா? வாழவில்லை. அந்த பழக்கம்தான் அவரிடம் இருந்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார். வணங்கா கழுத்தினராக தொடர்ந்து அவர்கள் உண்மைக்கு புறம்பாக, ஒளிக்கு புறம்பான இருளையே தேடி வாழ்ந்தவர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இதில் ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. அதுதான் என்னுடைய குடும்பம், அதுதான் என்னுடைய தாய், என்னுடைய பெற்றோர், என்னுடைய சகோதர சகோதரிகள் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இறைவனது திருவுளப்படி என்ன நடந்தாலும் உண்மைக்காகவே வாழ்ந்தவர் அன்னை மரியா. ஆகவே அவரை முன்னிலைப்படுத்தி இவரை போல வாழுகின்ற யாராக இருந்தாலும், நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், போராட்டம் எதுவாக இருந்தாலும், வாழ்வே சவாலாக இருந்தாலும் சரி, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்வில் பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று வாழக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் என்று தெளிவாக சொல்லுகிறார். இங்கேதான் நாம் மீண்டும் ஏமாந்து போகிறோம். கவர்ச்சியில் நாம் நம்மை இழந்து விடுகிறோம். இதெல்லாம் சரிவிட்டு வராது, 2 நாளைக்கு தம் கட்டி இருந்து பார்ப்போம் சரக்கு அடிக்காம, அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடுறோம். வீட்டிலே கணவரையோ பிறரையோ ஒரு 10 கடிச்சிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே வாய் பூரா தண்ணியே வச்சுருப்போம். அப்புறம் 10 நாள் கழித்து முழுங்கிவிட்டு சேர்த்து அடிப்போம் என்று நாம் ஏமாந்து போகிறோம். திருவிழப்படி இப்போ ஒரு 5 நாள் 10 நாள் இப்படி ஒரு கணக்கு போட்டு வாழ முடியுமே ஒழிய, வாழ்நாள் முழுவதும் பிரமாணிக்கமாக நீர் என் மனைவி, நான் உன்னுடைய கணவர் என்று அந்த பிரமாணிக்கத்திற்கு ஏற்றபடி வாழ்வதிலே நாம் சற்று தடுமாறி போகிறோம். ஆனால் வாழ முடியும். ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு கப்புள் வந்தாங்க. அப்போ அவங்க 2 பேரும் எங்கள்கிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது ஃபாதர், ஆனாலும் எங்களையும் என்னையும் என் கணவரையும் பிரிப்பதற்கு ஏராளமான சதிகள் நடக்கிறது. என்னுடைய கணவர் என்னை விட்டு, அவரை வச்சுக்கிட்டே தான் சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்து போய்விடுவாரோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்றார்கள். அதற்கு அவர் சொல்கிறாரு, சின்ன பிள்ளை மாதிரி, ஏமா கவலைப்படுற, அவங்க கையை இறுக்கி பிடிக்கிறார். பிடிச்சி எந்த சூழல் வந்தாலும் சரி, என்ன சிக்கல் வந்தாலும் சரி, நமக்கு எதிராக யார் சூழ்ச்சி செய்தாலும் சரி, உன்னை ஒரு நாளும் நான் விட மாட்டேன் என்று அவருடைய கையை இறுக்கி பிடித்து கொண்டு சொன்னார். அப்பொழுது இருவருமே அழுகிறார்கள். அந்த அளவிற்கு அன்பு, அவர் இந்த அளவிற்கு அவர்களை பிரிக்க வேண்டும் என்று எதிர்ப்பு சக்திகள் நிறைய இருந்ததாக சொன்னார்கள். கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே சகோதரர்களே, ஒரு முறை தானே வாழப்போகிறோம். இந்த ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வை ஏன் நாம் மகிழ்வோடும் நிறைவோடும் வாழக்கூடாது? ஏன் இது போன்று இறுக்கமாக பிடித்த அந்த இறுக்கமான கைகள் தொடர்ந்து இறுக்கமாகவே இருக்கக்கூடாது? இதை பிரிப்பதற்கான சக்திகள் ஏராளமானவே இருக்கின்றன, காரணிகள் நிறைய இருக்கின்றன, பொய்யை சொல்லக்கூடியவைகள். சும்மா செல்ஃபோன் ஏதாவது ஒன்று தட்டி விட்டால் முடிஞ்சுங்க கதை, ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டால் போதும், வாழ்வே நாசமாகி போகிறது. அதை நம்பக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆகவே உள்ளொன்றும் புறமொன்றும் வைத்து பேசக்கூடிய இந்த உலகிலே நான் உள்ளாயே நம்பி செய்கிறேன், உன்னையே வாழ்வேன், உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி வாழுகின்றேன். அந்த வாழ்க்கை வேண்டும் என்று செபிப்போம். வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதற்காக, இறைவனது திட்டத்தை அறிந்து இறுதி வரை சவாலான வாழ்விலே வாழ வேண்டும் என்பதற்காக புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை படித்து முடிக்கிறேன். மாற்றம் பெற்ற வாழ்க்கை தலைப்பு. என்னுடைய வார்த்தைகள் அல்ல, இறைவனுடைய வார்த்தைகளைத்தான் படிக்கிறேன். மாற்றம் பெற்ற வாழ்வு. ஆக மாற்றம் பெற்ற கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் தங்கள் ஊனுடலில் வாழ்வின் எஞ்சிய காலமெல்லாம்
மனிதருடைய தீய நாட்டங்களுக்கு இசையாமல். கிறிஸ்துவை அறிந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் தங்களுடைய தீய நாட்டங்களுக்கு இசையாமல் கடவுளின் திருவுளப்படி வாழ்கின்றார்கள். வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையை சொல்லுகிறார். நாமும் வாழ முடியும், வாழ வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்விலே யார் என்ன சொன்னாலும் சரி, போட்டியினால், பொறாமையினால், தேவையில்லாதனால் நம்மை பிரிக்கக்கூடிய, நம்மை அழிக்கக்கூடிய சக்திகள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய அருள் ஆசீர் என்றும் நம்மோடு இருக்கிறது. அவரை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே அறிந்தவர்கள் யாரும் சிறிதும் தன்னுடைய வாழ்விலிருந்து பிசகாமல் வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், ஒருவரை புரிந்த வாழ்வாக இருக்கட்டும். இல்லறம், துறவரம், தனியறம், எந்த அறமாக இருந்தாலும், எந்த அறத்திலே நான் வாழ்கிறேனோ அந்த அறத்திலே பிரமாணிக்கமாக, உண்மை உள்ளவனாக, ஆவியின் அருளை பெற்றவனாக, இறைவனுடைய திருவுளத்தை அறிந்தவனாக வாழ அருள் தாரும் என்று வாழ்ந்த அன்னையிடம் மன்றாடுவோம். வேறு எதையும் நீங்கள் கேட்காவிட்டாலும் பரவாயில்லை, அந்த அன்னையாக தருவாள். ஆனால் இறை திட்டப்படி வாழ வேண்டும் என்று அவள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறாள். இந்த ஆலயத்தை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். நான் தொடர்ந்து பிரமாணிக்கமாக நீர் வாழ்ந்ததைப் போல வாழ்வு சவாலாக இருந்தாலும் அதன்படி வாழ அருள் தாரும் என்று அன்னையிடம் ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் அல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருளுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஒரே குடும்பமாக கூடி ஜெபிக்கின்ற நாம் உண்மையுள்ளவர்களாக, வாழ்வு சவாலானதாக இருந்தாலும் வாழ முடியும் என்ற துணிவோடு நமக்கு தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஆண்டவரிடம் ஜெபி. இரக்கம் காட்டுவதில் வல்லவரான எம் இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்கள் அனைவரும் உம் பிள்ளைகளாகிய இறை மக்களை உமது மதிப்பீடுகளாகிய அன்பு, அமைதி, இரக்கம், உண்மை, நேர்மை இவைகளின் பாதையில் வழிநடத்தி சென்றிட தேவையான ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்திடவும், உம்மில் நிலையான நம்பிக்கை கொண்டு உண்மைக்கு சான்று பகர்ந்திடும் நல்வாழ்வை வாழ்ந்திட தேவையான மன உறுதியை தந்து ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாடுகள் அனைத்திற்கும் ஒளியான எம் இறைவா, உலகின் எல்லா நாடுகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம். பதவியில் உள்ளவர்கள் மக்களின் அமைதிக்காகவும் மக்களிடையே நல்வுறவை ஏற்படுத்திட உழைக்கவும், ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடுகள் மறைந்து மனிதநேயம் காக்கப்படவும், மக்களின் வாழ்வு ஏற்றம் பெற
நல்ல திட்டங்களை நிறைவேற்றவும் உள்ளுணர்வு கொண்டவர்களாக செயல்படவும் நீதி நேர்மையின் பாதையில் நடந்து பணிபுரிந்திட தேவையான ஆசீர்வாதங்களை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வெற்றியின் நாயகனே எம் இறைவா, எம் வாழ்வில் நாங்கள் சந்தித்த அனைத்து போராட்டங்களும் படும் வேதனைகளும் எதிர்காலத்தில் எமக்கு கிடைக்கும் வெற்றி வாகை என்பதை உணர்ந்து எங்களது தனி வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் சந்தித்த தனிமை, வருத்தம், தோல்வி இவைகளை விட்டு எழுந்திடவும் குடும்பங்களிலும் சமூகத்திலும் உண்மையான அன்பும் ஒற்றுமையும் சமத்துவ சகோதரத்துவம் தலைத்தோங்கிடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் கேட்பதற்கு முன்னரே எங்கள் தேவைகளை அறிந்து நிறைவேற்றும் அன்பு இறைவா, நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடும் பல்வேறு தேவைகளோடும் உம் அன்னையின் ஆலயத்தில் ஒன்று கூடி இப்பலியில் இணைந்துள்ள உம் பிள்ளைகள், மேலும் இணையதளம் மற்றும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக இணைந்துள்ள அனைவரையும் ஆசிர்வதித்து அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கும் தேவைகள், கருத்துக்கள் அனைத்தையும் நிறைவு செய்து உமது ஆசீர்வாதத்தால் நிரப்பிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் இறைவனது அருட்கரம் நம்மை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். எடுக்கின்ற முடிவுகள், நினைக்கின்ற காரியங்கள், செய்கின்ற பயணங்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த வாரத்திலே தங்களுடைய திருமண நாளையும் பிறந்த தின நாளையும் கொண்டாடக்கூடியவர்களை நினைத்து அவர்களுக்காக சிறிது நேரம் ஜெபிப்போம். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்காகவும் திருமண வரன் வேண்டியும் திருமணத்தில் ஒற்றுமை இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். கல்வி ஆண்டிற்குள் நுழையக்கூடிய நம்முடைய குழந்தைகள் அனைவரும் ஒளிமயமான எதிர்காலத்திற்குள் செல்ல வேண்டும் என்று நம்முடைய பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் அனைவருக்காகவும் ஆசிரியர் பெருமக்களுக்காகவும் ஜெபிப்போம். யாருக்கெல்லாம் ஜெபிப்பதாக வாக்களித்திருக்கிறோமோ அவர்கள் அனைவரையும் அவருடைய குடும்பச் சூழலோடு கூட அன்னையினுடைய திருத்தலத்தில் நினைத்து பார்த்து ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக எல்லா சூழல்களிலும் கரம் பிடித்து வழிநடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உம்மிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நாளும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நாளும் தருகின்றேன். உம்மிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். சகோதரிகளே, சகோதரர்களே, உண்மையோடு வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றலோடு எம்மில் செயலாற்றும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி
எங்கள் அன்பை வளர்க்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவான், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தில் முதல் நாளாகிய இன்று அருமையான அன்னையின் பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு நிறைவும் தருகின்ற செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர்களோடு இந்த பேராலயத்திலும் ஊடகங்கள் வழியாகவும் ஒன்றிணைந்து ஜெபிக்கின்ற நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருட் திரு எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எத்தனை சவால்கள் வந்தாலும் வாழ்வை வாழ்ந்து காட்டுவோம் என்ற உறுதியோடு ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களையும் பள்ளி செல்ல இருக்கின்ற எங்கள் குழந்தைகள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உண்மையோடு வாழ்வதற்கு தேவையான அருள் வளங்கள் அத்தனையும் எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
உண்மையோடு வாழ முடிவெடுக்கின்ற அனைவருக்கும் உதவி செய்கின்ற ஆண்டவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றியோடு மன்றாடுவோமாக. உண்மையோடு வாழ எங்களுக்கு உதவும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீதும் நம் குடும்பங்களின் மீதும் தங்கி வழிநடத்தி பாதுகாப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. விளங்க
வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் ஆசிர்வதிப்பாராக.